ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவையும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை அந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ராகி வேர்க்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி பவுடர் வந்து எடுத்துருக்கேங்க. இது கூடயே வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம் பாருங்கள், அதே மாதிரி நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு ரொட்டி மாதிரி சுட்டு எடுக்க போகிறோங்க. அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாகவே நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து 2 உருண்டையாக நான் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து 2 உருண்டையாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கல் வந்து நல்லா சூடாகட்டும். பாருங்கள், நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அந்த உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா ஷேப்பாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பிச்சு போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்துட்டு இது வந்து எப்படி இருந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டி முடிச்சாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா இந்த கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டே கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நான் வந்து அந்த 2யுமே நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வந்து பொல பொலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரொட்டி வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி பொல பொலன்னு வருங்க. அதனால தான் மாவை வந்து கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு அளந்து போட்டோமோ அதே கப்பிலே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். மாற்றிட்டு இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து எல்லா தோலையும் எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ராகி ரொட்டியை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இந்த வேர்க்கடலையையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மாவு அளந்து போட்டோம் பாருங்கள், அதே கப்லேயே வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக நம்ம அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இதுலேருந்து கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து நம்ம வந்து இப்படி பிடிச்சு பார்க்கணும். பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதுல நல்லா உதுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து எல்லா லட்டுமே பிடிச்சு எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நான் இதிலேருந்து ஒரு லட்டு எடுத்து நான் பிச்சு காட்டுன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு லட்டு. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.